திரு இனிகோ இருதயராஜ். இவர் யாரு அப்டின்னா, திருச்சியை சேர்ந்த எம்எல்ஏ. திருச்சி ஈஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். ஆ இவரு வந்து திமுக எம்எல்ஏ கிடையாது. ஆனா திமுக சின்னத்துல இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏ. இவரு வந்து கிறிஸ்துவ அமைப்பே ஒண்ணு வச்சிருக்காரு. இப்போ இவரு வந்து சமீப காலமா சில குற்றச்சாட்டுகள வைச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்னன்னா, கே.என். நேரு அவர மீறி அதேபோல திரு அன்பில் மகேஷ் இவர்கள் இருவரையும் மீறி எதுவுமே செய்ய முடியல. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட அவரு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப திமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சென்னைய தாண்டி வட தமிழ்நாட்ல அ கிறிஸ்துவ வாக்குகள வாங்குவதற்கு ஒரு ஃபேஸ் தேவை இல்லையா? இத்தன நாளா அந்த ஃபேஸா யார் இருந்தா அப்படின்னா, இனிகோ இருதயராஜ் தான் இருந்தாரு. திருச்சி ஆல்ரெடி 2 போர் போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து கே.என். நேருவுக்கும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும். என்ன சிவாவ விட்டீங்க? இல்ல, இல்ல. திருச்சி சிவாவ. அவர் வந்து அவர ஆல்ரெடி ஓரம் கட்டிட்டாங்க. அவரு டெல்லி அரசியல்லயே நீ இருந்துக்க, இந்த பக்கம் வந்துராதங்கிற அது மாரி தான். இந்த இந்த தடவையோட அதுவும் ஓவர் தான். அது அடுத்த தடவ ஓவர். அவருக்கு ராஜ்யசபாவும் இல்லன்னு ஏன்னா, நினைக்கிறேன். அவரோட மாப்பிள்ளைய வச்சு அவரும் சில விஷயங்கள் ட்ரை பண்றாரு. பட் ஆனா அவரால முடியல. மேஜரா யார் இருக்காங்கன்னா, கே.என். நேரு வந்து சிட்டி முழுக்க அந்த நகர்ப்புற திமுக முழுக்க கையில வச்சுக்கிட்டு, அவங்களுடைய ஆட்களுக்கு பொறுப்பு குடுத்து, மேயர்லேருந்து எல்லாரும் கே.என். நேருவுடைய ஆதரவாளரா வச்சிருக்காரு. புறநகர் திருச்சியுடைய புறநகர் முழுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கைப்பற்றிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஆசை என்னன்னா, எப்படியாவது திருச்சி சிட்டிய புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய தொண்டர்கள கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறுப்புகள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. உதயநிதி மூலமா அதுவும் கூட சாத்தியப்பட்டுட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நேருவோடைய பையனுக்கு திருச்சியில சீட்டு கிடைக்கல. பெரம்பலூர்ல தான் அவங்களுக்கு சீட்டே குடுத்தாங்க. அந்த அளவுக்கு திருச்சியிலிருந்து நேருவ ஓரங்கட்டணும்னு அன்பிலுக்கும் இவங்களுக்குமே போட்டி போயிட்டு இருக்கும்போது, குறுக்க நீ எப்படிங்கிற மாரி இவர கண்டிப்பா அங்க விடமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பழனியாண்டி நேருவுக்கு எதிரா பேசினத நம்ம பார்த்துருக்கோம். நீங்க திருச்சியில வந்து திமுக பேனர பார்த்தாலே, அன்பில் மகேஷ் பேனர்ல நேருவோட படம் இருக்காது. நேருவுக்கு அடிக்கக்கூடிய பேனர்கள்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காது. அது ரொம்ப ஓப்பனா கூட்டணியில தான் தெரிஞ்சது. பிரச்சனைனா கட்சியிலே பிரச்சனை. இவருக்கு என்ன நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க, இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நெறையா கட்சிகள் இருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தமுமுக. தமமுக இருக்கு, டிஎன்டிஜே இருக்கு, எஸ்டிபிஐ இருக்கு. இப்படி கட்சிகள்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் பேரம் பேசி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. பட் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு பெரிய கட்சி இல்லை. அப்படி பெரிய கட்சி இல்லாத போது இவர் வந்து அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமான முகமாக இருந்தார். ஆனால் இவரை விட ஒரு பெரிய முகம் இப்போ வந்திருக்கு. அவர் தான் ஜோசப் விஜய். ஜோசப் விஜய் நேரடியாக முதலமைச்சராகவே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எங்கே போவோம்? கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு பின்னாடி போகும். அப்போ இவர் இரலவெண்ட் ஆயிடுவார். அப்போ இவர் இந்த இடத்துல என்ன காட்டணும்னா, தன்னுடைய பவரை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் அந்த பவரை காட்டுவதற்கு திமுக அலோவ் பண்ணுறதில்ல. இப்படி இருக்கிற நேரத்தில் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் மூணாவதாக வராரு. இப்போ இவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இவருடைய இழந்த செல்வாக்கை மறைக்கணும் அப்படின்னா இவர் விஜய்கிட்ட போய் சேரணும்.